தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் 21 நாட்கள் ஜபம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இந்த ஜபங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு 21/10/24. இன்று நாம் ஜெபிக்க வேண்டிய தலைப்பு யோவான் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை எப்படி நடத்துகிறார்? வேதத்தின் அடிப்படையில் 2 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், அன்பும் சத்தியமும் அப்படின்னு நம்ம படிப்போம். அப்போ அன்பும் சத்தியத்திற்குள்ள கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறார். ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் அவர் நம்மை அன்பாய் சத்தியத்துக்குள்ள நடத்துகிறார். ஏசியா 25ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, உறுதியும் சத்தியமும். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு உறுதியை கொடுத்து திடன் கொள்ளுங்கள், தைரியப்படுத்தி கர்த்தர் நம்மை ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலம் அந்த சத்தியத்தில வழி நடத்துகிறார். 3வது சங்கீதம் 25:10 85:10 கிருபையும் சத்தியமும் என்று நம்ம படிக்கிறோம். அப்ப கிருபையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்மையாகவே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். 4வது எரேமியா 33:6 சொல்கிறது, சமாதானமும் சத்தியமும் என்று நம்ம படித்திருப்போம். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை சமாதானத்தின் மூலமாக சத்தியத்தில் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 5வது யாத்திராகமம் 34:6 சொல்கிறது, தயையும் சத்தியமும் அப்படின்னு நம்ம படிப்போம். ஆகவே கர்த்தர் நம்மை தயையாய் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி நம்மை சத்தியத்துக்குள்ள வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 6வது யோவான் 14:6 நம்ம படிக்கிறோம், வழியும் சத்தியமும் அப்படின்னு. நம்ம உண்மையாகவே கர்த்தர் தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியின் பாதையில் வழிநடத்தி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த நீதியின் பாதையில் செல்லுகிற ஒவ்வொருவரும் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். 7வது சங்கீதம் 43:3 நம்ம படிக்கிறோம், வெளிச்சமும் சத்தியமும். அப்போ வெளிச்சத்துல கர்த்தர் நம்மை உண்மையாகவே சத்தியத்திற்குள்ள நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஆகவே சகல சத்தியத்திற்குள்ளும் என்றால் அன்பின் ஒரு சத்தியம், உறுதி என்ற ஒரு சத்தியம், கிருபை என்ற ஒரு சத்தியம், சமாதானம் என்கிற ஒரு சத்தியம், தயை என்கிற சத்தியம், வழி என்கிற சத்தியம், வெளிச்சம் என்கிற சத்தியம். இது போல நிறைய சத்தியங்கள் இருக்கிற வேதாகமத்தில். இருந்தாலும் 7 குறிப்புகளை மட்டும் எடுக்க தேவன் கிருபை பாராட்டினார். ஆகவே நாம் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தும்படியாய் கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம். ஆவியானவரே, எங்களை இம்மட்டும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து கொண்ட அப்பா, நீங்க கிருபை பாராட்டினீங்களே, தயவு பாராட்டினீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உறுதியாய் பிடித்து கொண்டு ஆண்டவரே சகல ஆண்டவரே சத்தியத்திற்கும் எங்களை வழிநடத்தி வருகிறபடியால் நன்றி. அன்பில, உறுதியில, கிருபையில, சமாதானத்தில, தயையில, அப்பா உம்முடைய ஜீவ பாதையில ஆண்டவரே வெளிச்சத்தில எங்களை இம்மட்டும் வழிநடத்தி பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி வருகிறபடியால் நன்றி ஆண்டவரே. அப்பா, இன்னும் இந்த கடைசி நாட்களில ஆண்டவரே, நீங்க வரப்போகிற இந்த கடைசி காலங்களில எங்களை இன்னும் ஆண்டவரே பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்தத்தின் மேல் நாங்கள் பரிசுத்தம் அடையணும், விசுவாசத்தின் மேல் விசுவாசம் அடைந்து ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரே நாங்கள் அறிந்து கொள்ள நீங்க கிருபை பாராட்டும்படியாய் வேண்டுகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் இதை கேட்கிற, இதை வாசிக்கிற, இன்னும் இதில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்தி எங்களை பாதுகாத்து கொண்டு இன்னும் ஆண்டவர் அநேக ஜப விண்ணப்பங்கள் ஜப கூடுகையில நீங்க ஆண்டவர் பிரதிபலிக்கும்படியாய் இயேசுவின் மூலம் ஜபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர்.